உங்களுக்கு ஒர்க்குக்கு போகிறதுனாலையும் நீங்கள் கெரியர் சூஸ் பண்ணதுனாலையும் நான் ஒரு நல்ல அம்மா தானா அப்படின்ற கேள்வியும் ஒரு கில்ட் ஃபீலிங்கும் இருக்குன்னு இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பார்க்கணுங்க. இதில் ஜஸ்ட் சயின்ஸ் பேஸ்டு டெக்னிக்ஸ் மட்டும் இல்லை, பட் ரியல் அண்ட் ப்ராக்டிக்கல் சொல்யூஷன்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சுற்றி பார்க்குற நிறைய விஷயங்கள்னாலையும் சோஷியல் மீடியானாலையும் நம்ம வளர்க்கப்பட்ட விதத்தினாலையும் நமக்கே தெரியாமல் ஒரு மாமுக்கான டெஃபினேஷன் இதுதான், இல்லை ஒரு குட் மாமுக்கான டெஃபினேஷன் இதுதான் நம்ம மைண்டுக்குள்ளே இருக்குங்க. அண்ட் அதுதான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுடைய கில்ட்டுக்கான முக்கியமான ரீசன். பட் அது என்னங்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம கில்ட்டியாக மட்டும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு இதை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு பேப்பர் எடுத்து உங்களுடைய டெஃபினேஷன் ஆஃப் குட் மாம் நீங்கள் என்னெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத எழுதுங்க. அதில் ரைட்டு தப்புங்கிறது எதுவுமே இல்லை. உங்களுக்கு மனசில் தோணும் இல்லையா, இப்போ நான் என் குழந்தைங்களுக்கான எல்லா விஷயத்தையும் செய்யறது தான் ஒரு குட் மாம் அப்படின்னு நீங்கள் ஒரு டெஃபினேஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எழுதுங்க. உங்களுக்கு இப்போ வேலைக்கு போகாமல் பசங்களை ஃபுல் டைம் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க கூடவே இருக்கிறது தான் ஒரு நல்ல அம்மா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதையும் எழுதுங்க. அண்ட் அதெல்லாம் எழுதுனதுக்கப்புறம் அந்த டெஃபினேஷன்ஸை ரீவிசிட் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். ஒரு பேப்பர் எடுத்து இந்த டெஃபினேஷன்ஸ்லாம் ஒரு பக்கம் இருக்குன்னா, இன்னொரு சைடில் இதே டெஃபினேஷன்ஸ் உங்கள் குழந்தைங்க இண்டிபெண்டன்ஸ், செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, செல்ஃப் ரெகுலேஷன் அண்ட் செக்யூரிட்டி அவேர்னஸ் இது எல்லாம் கற்றுக்கிறதுக்கு இன்னைக்கு நீங்கள் வேலைக்கு போகிற விஷயம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களோட கணவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதத்தில் பார்க்கும்போது, நீங்கள் வளர்க்குறது ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி சிஸ்டம் அண்ட் பாண்டிங் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறது மூலியமாக கிடைக்குது அப்படிங்கிறதையும் கண்ணால் பார்த்து வளர்றப்ப